ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, வானதி பாண்டியனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அதை அவங்க மாமாவும் அத்தையும் பார்த்துருவாங்க. அவங்களும் நேராக வீட்டுக்கு வருவாங்க. இது என்னங்க ஒரு பையன் கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறா, ரோட்டில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒரே அசிங்கமாக போகுது, அவள் எங்கே போகிறான்னு தெரியலையே, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வீட்டுக்கு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க பாண்டியனும் வானதி நின்று ஆல்ரெடி பேசின்னு இருக்கும்போது இவங்களும் உள்ளார போயிட்டு ஜாயின் பண்ணுவாங்க. எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, எதுக்குடி இவனை கூட்டிகிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்க அவங்க மாமாவுடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, யாரும்மா இது, ஏதோ ஒரு பையனை கூட்டிட்டு வந்து நிற்க வச்சிருக்கிறா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியாக இருங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லும்போது, வானதி அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவள் தான் ஏதோ சொல்கிறாள்ல, அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரெடி பண்ணுற கல்யாணம் எனக்கு பிடிக்கல, எனக்கு பாண்டியனை தான் பிடிச்சிருக்குது, நான் பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு வானதி அப்பாவுக்கு கோவம் வந்து, என்ன நீ விளையாட்டு காட்டின்னு இருக்கிறியா, ஆல்ரெடி பாதி வேலை முடிஞ்சு போச்சு, கல்யாண வேலையெல்லாம் அவ்வளோக்கு அவ்வளோ நிற்குது, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தா எப்படி, அதெல்லாம் தேவையில்லாத வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்காத, ஒழுங்காக பார்க்குற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்காக அந்த வீட்டை விட்டு கிளம்பி போகிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் வானதி என்ன சொல்லுவாங்கன்னா, அதுமாரி நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நான் பாண்டியனை இழுத்துட்டு ஓடிடுவேன், இல்லைனா அவங்க வீட்டில் போய் உக்காந்துக்குவேன். ஆல்ரெடி நான் நேற்றுக்கே வந்து ஃபுல்லாகவே இன்றைக்கி எபிசோடு எப்படி இருக்குன்றது நேற்றே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவங்க அதே தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அவங்க மாமாவுடைய ஒய்ஃப் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன நீ இப்படி பொண்ணை வளர்த்து வச்சுருக்கிறீங்க, எதிர்த்து எதிர்த்து பேசுது, ஒரு பெரியவங்கிட்ட மரியாதை இல்லை, எவனோ ஒரு பையனை கூட்டினு வந்து வச்சு அவங்க கூட ஓடி போயிடுவேன்து, நீங்கள் சொல்கிறத நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்து, என்ன இப்படி பொண்ணை அப்படி வளர்த்து வச்சுருக்கிறீங்க, என்ன இது, இது இப்படிலாம் தெரிஞ்சு ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கிற பையனை லவ் பண்ணுறதெல்லாம் மறைச்சி தான் எங்கள் அண்ணன் பையனுக்கு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வந்தீங்களா, இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்களா, இந்த விஷயத்தெல்லாம் எப்படி எங்ககிட்ட நீங்கள் மறைச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க மாமாவுடைய ஒய்ஃப் வந்து கேட்பாங்க. உடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏதோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, என்ன வானதி இது, எங்களை அசிங்கப்படுத்தின்னு இருக்கிற, இதெல்லாம் எங்களுக்கு தேவையா, நாக்கு பிடிக்கிற மாதிரி கொஷின் கேட்டுன்னு உக்காண்டுக்கிறாங்க, அமைதியாக நிற்கிறியா அப்படின்னு சொன்னதுக்கு வானதி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இத்தனை நாளாக பாண்டியங்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன், அந்த கோவத்தில் தான் வந்து சொல்லுவேன், வந்து வேற ஒரு மாப்பிள்ளையை பார்க்க சொல்லி சொன்னேன் நான், உங்களுக்கும் அறிவு இல்லாமல் நான் சொன்னன்றதுக்காக வேறு மாப்பிள்ளை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவங்க வானதியோடைய அப்பா அம்மாவுக்கு கோவம் வந்து, என்ன அப்படின்ற மாதிரி தான் அடிக்கிறதுக்கு போவாங்க, அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மாமாவோடைய ஒய்ஃப் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் கிடையாது, எங்கள் வீட்டு ஆளுங்கிட்ட நான் எதாவது சொல்லி சமாளித்து நான் கல்யாணத்தை நிறுத்திக்கிறேன், இது தயவுசெய்து உங்கள் பொண்ணோடைய கேரக்டரை நீங்களே வச்சுக்கோங்க, தயவுசெய்து கல்யாணம் பண்ணுறேன்ட்டு அந்த பக்கம் வந்துடாதீங்க, எங்கள் அண்ணன் பையன் வந்து தப்பிச்சான் அப்படின்ற மாதிரி தான் வந்து போவாங்க. ஏங்க இன்னொரு முறை உங்கள் தங்கச்சி வீடு தங்கச்சின்ட்டு வீட்டுக்கு சொல்லிவிட்டு இங்கே வர்ற வேலை வச்சுக்காதீங்க, நல்லா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க, இனி உறவே வேணான்னு விட்டு தள்ளிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அண்ணி போகாதீங்க அண்ணா போகாதீங்க அண்ணன் அப்படின்ற மாதிரி வானதி அப்பா அம்மாவும் போயிட்டு அவங்கள கெஞ்சி கேட்பாங்க. என்ன மாப்பிள்ள, உங்களை நான் நம்பி நான் அந்த பையன்கிட்ட பேசிட்டு கூட்டின்னு வந்ததுக்கு நல்லா மரியாதை பண்ணிட்டீங்க, இனி இந்த உறவே வேணாம், தயவுசெய்து உங்கள் பொண்ணு ஆச்சு நீங்களாச்சு எப்படின்னா போங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. உடனே வந்து இவங்க வானதி அம்மா வந்து வானதியை போட்டு அடிப்பாங்க. அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். நீ இந்த மாதிரி பண்ணின்னு உக்கானது எனக்கு யாரும் இல்லாத தனியாக நிற்க சொல்கிறேன், இப்போ பாரு உன்னால் எங்கள் அண்ணன் உறவா வேண்டான்னு போயிடுச்சு, இதே மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் நடுத்தர நிற்க சொல்கிறியா அப்படின்ற மாதிரி தான் வானதி திட்டுவாங்க. உடனே பாண்டியன் வந்து, இதுக்கெல்லாம் என்னாலேயும் ஒரு காரணமாக இருக்குது, எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க, நான் சண்டை போட்டதுனால தான் இவன் இந்த மாதிரி கோவத்தில் வந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டா, இதில் எனக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொன்னதுக்கு, உடனே வந்து வானதியோட அப்பா வந்து என்ன சொல்லுவாங்க, என்னப்பா நீ வந்து இப்படி மன்னிப்பு கேட்டுன்னு உக்காண்டுக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, உன் பொண்ணு பண்ணுறதுக்கு பின்ன அந்த பையனை ஏன் எல்லாருமே திட்டுறீங்கன்ற மாதிரி வானதி அண்ணா வந்து அடிக்கிறதுக்கு போவாங்க. அடிக்காதையா, இவ பண்ணுற தப்புக்கு அந்த பையனை சொல்லி ஒரு புண்ணியமே கிடையாது, இவ சரியில்லாத போது அவனை சொல்லி என்ன புண்ணியம், இவ தான் வந்து கல்யாணம் வேணான்றா நான் கல்யாணம் பண்ணிப்பேன்றா. அதுக்கு உடனே வானதி அப்பா என்ன சொல்லுவான்னா, தயவுசெய்து இந்த பொண்ணை விட்டுட்டு போயிடு, நினச்சி பேசுது, காலையில் ஒன்று
பேசுது, மதியானம் ஒன்று பேசுது. இந்த பொண்ணெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா நான் நிம்மதியாகவே வாழ விடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி அப்பா வந்து பாண்டியன்கிட்ட சொல்லுவார். என்னப்பா நீ இதை போய் அதை அந்த மாதிரிலாம் பாண்டியன்கிட்ட சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டதுக்கு, ஆமாம் நீ பைத்திய மாதிரி நினச்சி பேசின்னு இருக்கிற, யார் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுனா அந்த பையன் வாழ்க்கை நாசம் போக சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என்னப்பா நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்டதுக்கு, அப்புறம் வேறு எப்படி பேச சொல்கிற நீ அப்படின்னா வானதி அப்பா கேட்பாங்க. உடனே வந்து வானதி அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பையன்கிட்ட வந்து இந்த பாருப்பா தம்பி, 6 மாதம் உனக்கு டைம். வானதி நீ கல்யாணம் பண்ணுவியோ இல்லை உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து கல்யாணம் பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உனக்கு 6 மாதம் டைம். அதுக்குள்ளே நீ வந்து கல்யாணம் பண்ணுறதுனா பண்ணு. 6 மாதம் மேலே ஆச்சுன்னா இவ கையை காலை உடச்சி நான் வேறு எவனுக்காக கல்யாணம் பண்ணி வச்சுருவேன். உனக்கு 6 மாதம் தான் டைமு. நீ என்ன செய்வே ஏது செய்வே தெரியாது. அவள் படிக்கல முடிக்கல அதெல்லாம் தேவையில்லை. 6 மாதத்துக்கு நீ லேட்டாக வந்தேன்னா நான் வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். அதுக்கப்புறம் உன் முடிவுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த நடந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பேசுவாங்க. ஓ இவ்வளோ நடந்துச்சாடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் கேட்பாங்க. எனக்கே அவங்க அப்பா அம்மா பார்க்கறதுக்கு பாவமாக போயிடுச்சு. வானதி அப்பா அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பாவம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். ஆனால் இவளும் வந்து நினச்சி இப்படி பேசின்னு இருக்கிறா அப்படின்னு சொன்னதுக்கு சேரன் வந்து என்ன சொல்லுவார்னா, அவங்க தான் 6 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்களடா, பேசாத நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, கல்யாணம்லாம் பண்ணலான்னா ஆனால் அந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணும் சின்ன பொண்ணாக இருக்குது, அவளுக்கு மெச்சூர் இல்லை, எனக்கும் வந்து ஒரு செட்டில் ஆகல, நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, என்னடா இப்படி சொல்கிற, அவங்க தான் 6 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்களே, இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா இன்னும் எதுக்கு நீ தள்ளி போடுற, எனக்கு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, நீ முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிடா பாண்டி அப்படின்ற மாதிரி சேரன் சொன்னதுக்கு, அதெல்லாம் இல்லைண்ணா, எனக்கு கல்யாணம்னாவே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்க மாட்டேங்குது, எனக்கு அவளை நினச்சாலும் தான் ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தான் ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, உடனே சோழன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு 6 மாதன்றது வந்து ஒரு கெடுவாக இருக்குது இல்லை, ஆமாம் இப்போ சந்தாவை 6 மாதம் கல்யாணம் பண்ணுறதுக்கு பணம் நகையெல்லாம் கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வரணும், நிலா வந்து என்கிட்ட வாழறதுக்கு 6 மாதம் டைம் கொடுத்துருக்குறா, இப்போது வானதி வீட்டில் வந்து 6 மாதம் உனக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க, நம்ம வீட்டை வந்து ஒரு 6 மாதம் வந்து நல்லா வச்சு செய்தில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, உடனே பல்லவன் வந்து உனக்கு எதனா 6 மாதம் எதனா கமிட்மெண்ட் எதனா இருக்குதாடா அப்படின்ற மாதிரி சோழன் வந்து கேட்டதுக்கு, உடனே வந்து பல்லவன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, உடனே சோழன் சொல்லுவார், நீ 6 மாதம் உனக்கும் டைம் இருக்குது, நீ படிப்பு முடித்தோடனே நீ வேலைக்கு போகணுண்டா அப்படின்னு சொன்னதுக்கு, அட யார் வேலைக்கு போவா, உங்களுக்கெல்லாம் மட்டும் கல்யாணம் ஆகணும் செட்டில் ஆகணும்னு பார்ப்பீங்க, எனக்கு கல்யாணம்லாம் இல்லாத நான் டைரெக்டாக வேலைக்கு போனோமா அப்படின்னு சொன்னதுக்கு, சேரன் வந்து டே அவன் தான் சின்ன பையன் ஏதோ பேசின்னு இருக்கிறான், நீங்கள் என்னடா அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டுருக்குற, என்னது நான் சின்ன பையனா அப்படின்னு, கம்முனை படுங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி, 6 மாதம் இருக்குது இல்லை, நாளைக்கேவா 6 மாதம் முடிய போகுது, 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், அதனால் உங்கள் வேலையை பார்த்துன்னு இருங்கடா, போய் படுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லுவார். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நிலா வந்து ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிட்டு இருப்பாங்க. இந்த பாருப்பா கண்டினியூஸாக அவனுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது, யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா யார் இதுன்னு பார்த்தா அண்ணின்னு அப்படின்னு, இந்த நேரத்தில் கால் பண்ணுறாங்க என்னாச்சுன்னு கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்றுட்டே இருப்பார். இவங்க கால் அட்டன் பண்ணுவாங்க. என்னாச்சு அண்ணி, எதுக்கு திடீர்னு கால் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் கால் பண்ணினேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, பாப்பா உங்கள் வீட்டுக்காரர் அண்ணாலாம் எப்படி இருக்கிறாங்க, அப்பா அம்மாலாம் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டதுக்கு, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, நீ தான் கால் பண்ணுறதில்ல, அதனால தான் நான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சரி என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கிறீங்க, இல்லை அப்பா அம்மா வந்துன்ட்ருப்பாங்க, அவங்க அங்கே வந்தாங்கன்னா உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் இல்லையா, அதனால் உனக்கு அந்த அதிர்ச்சி கொடுக்கக்கூடாதுன்றதுனால தான் நான் உனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறேன், நான் அப்பாவும் அம்மா வந்துட்டுருக்குறேன், எதுக்கு வராங்க, என்ன தேவைக்காக வராங்க அப்படின்னு சொல்லுங்கள் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, நீ உங்கள் அப்பா அம்மா தானே, ஏன் பதட்டப்படுற பயப்படுற, அவங்க வருவாங்க, அவங்ககிட்ட பேசுவாங்க, நீ அவங்ககிட்ட பேசு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லிட்டு வைங்களா அண்ணி அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட நீயே கேட்டுக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. உடனே சேரன் தான் வந்து என்னாச்சு பையா என்ன சொன்னாங்க உங்கள் அண்ணி அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைன்னா அண்ணா அப்பாவும் அம்மாவும் இங்கே வந்துட்டுருக்குறாங்களாம், ஆல்ரெடி கிளம்பிட்டாங்களாம், இங்கே இன்னும் 2 மணி நேரத்தில் வந்துடுவாங்களாம் அப்படின்னு சொன்னதுக்கு, அப்படியேப்பா அதை இருப்பா நான் வீட்டை கொஞ்சம் பேர் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சோழனும் பல்லவனும் படுத்துட்டு இருப்பாங்க. எழுப்புவார், டே எழுந்திருக்கடா சீக்கிரமாக பாயெல்லாம் மடித்து போடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, பாண்டியன் வந்து என்ன சொல்லுவார்னா, அண்ணா விடுண்ணா இவ்வளோ காலையில் எதுக்கு நான் அவங்கள எழுப்புற, கொண்டார் தூங்கட்டும் விடுண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இல்லைடா நிலாவுடைய அப்பா அம்மா வராங்களாம் அப்படின்னு சொன்னதுக்கு, அவங்க வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் அந்த பயத்தில் எழுந்து உட்காந்துக்குவாங்க. இத்தனால பேசாத இருந்தவங்க எதுக்கு இப்போ அவங்கள தேடி வராங்க அப்படின்னு சொன்னதுக்கு, எனக்கு என்ன தெரியும், நிலாவை பார்க்குறதுக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, நீங்கள் முதல்ல எழுந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதுன்னே தெரியாது, இவர் குழப்பத்தில் போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு எழுந்து ரெடி ஆவாங்க. இவங்க நிலாவும் வந்து
பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாகவே இருப்பாங்க. எதுக்கு வருவாங்க, என்ன தேவைக்காக வராங்க, என்ன சொல்ல போகிறாங்க, இத்தனை நாளாக பேசாத இருந்தவங்க திடீர்னு வராங்கன்னும்போது இவங்க நிலாவுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து பயமாக இருக்குது, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வராங்களேன்ற ஒரு சந்தோஷமும் இருக்குது. இருந்தாலும் அது ரெண்டையுமே வெளியில் காட்டிக்காத ஒரு டென்ஷனாகவே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாமே ரெடி ஆகிட்டு வீட்டில் வெயிட் பண்ணி இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் வராங்க. வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நடேசன் தான் வந்து பார்க்குறாரு. என்ன கார் வருது அப்படின்னும் போது இவங்களும் வந்து கார் சத்தம் கேட்ட உடனே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க நடேசன் தான் வந்து என்ன என்னைக்கில்லாத திருநாளாக வந்து பொண்ணை பார்க்கறதுக்கு வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து நிலா தான் வந்து அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க, இத்தனை நாளாக பேசாத இருக்கிறதுக்கு போகுது அந்த மாதிரி தான் வந்து பேசுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா வா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே சேரன் வந்து எவ்வளோ நேரம் வெளியில் நின்று பேசுவீங்க, வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார கூப்பிட்டுன்னு போயிட்டு உட்கார வச்சுட்டு தண்ணி கொடுத்து விடுவாங்க. தண்ணி குடிச்சிட்டு எல்லோரும் அமைதியாகவே இருப்பாங்க. என்ன திடீர்னு இந்த பக்கம் பொண்ணை பார்க்க வந்தீங்களா அப்படின்ட்டு மறுபடியும் வந்து நடேசனை வந்து கேட்பாரு. ஆமாம், பொண்ணை பார்த்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. கூட்டிகிட்டு போகிறீங்களா, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நிலாவுடைய அம்மா தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதுதான் டைவர்ஸ் ஆகிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் இங்கே ஏன் இருக்கணும், அது வாமா நிலா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சி ஆகிடும். அதுதான் இந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் நடந்தது, இந்த மாதிரி டைவர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா, அதனால தான் நாங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கிறோம். உடனே நிலாவுடைய அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்கன்னு பார்த்தேன் நான், ஆசைப்பட்டு பிடிச்ச வாழ்க்கையை அவளே தேர்ந்தெடுத்துக்கிட்டா, அவள் ஆசைப்பட்ட மாதிரி நல்லா இருப்பா, சந்தோஷமாக இருப்பான்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவளே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு இன்னைக்கு வேண்டான்னு இருக்கிறான்னும் போது எதுக்கு இன்னும் இங்கேயே தனியாக இருக்கணும், அதனால் நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன். இதுக்கப்புறம் அவளுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா, இதுக்கப்புறம் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, சின்ன பொண்ணாக இருக்கிறா, இதே மாதிரி இங்கேயே விட்டுட்டு போனால் வேலைக்கு ஆகாது இல்லைங்களா, அவள் பிடிச்ச மாதிரி அவள் பிடிச்ச வேலைக்கு போட்டோம், அவளுக்கும் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கட்டும், அதனால் நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னபோது வந்து பார்த்திங்கன்னா நிலாவுக்கு வந்து ரொம்பவே இது அதிர்ச்சி ஆகிட்டு உடனே சோழனை தான் வந்து பார்ப்பாங்க. உடனே வந்து சோழன் என்ன நினச்சி பார்ப்பேன்னா, 6 மாதம் டைம் கொடுத்துருக்குறேன்னா இந்த 6 மாதத்தில் தான் இவன் மனசை மாற்றி இவளை எப்படியாவது நம்ம இங்கேயே இருக்க வைக்கலாம்னு நினச்சேன். இப்போ என்ன இவங்க அப்பா அம்மா வந்து இப்படி புதுசாக பிளான் போட்டு இவளை கூட்டிகிட்டு போகிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்றது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து மனசுக்குள்ளார நினச்சிட்டு இருப்பார். உடனே நிலா வந்து எதையுமே யோசிக்கவே மாட்டாங்க. நான் வரேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க அப்பா அம்மாக்கிட்டேயும் சொல்லுவாங்க. அப்புறம் என்னம்மா கிளம்பலாம், உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து நிலாவுடைய அம்மா வந்து சொல்லுவாங்க. உடனே இவர் சோழன் தான் வந்து என்ன சொல்லுவார்னா, நான் நிலாக்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. சரி இவங்க அப்பா அம்மா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு சரி பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் சோழன் போய் நிலாக்கிட்ட தான் வந்து கேட்பார்னா, நிலா நீ தான் 6 மாதம் எனக்கு டைம் கொடுத்துருக்குறல்ல, இப்போ நீ உங்கள் வீட்டில் போய் இருந்தால் நான் எப்படி நான் நடந்துக்கிறேன், எப்படி நான் பழகிறேன்றது உனக்கு எப்படி தெரியும், எனக்கு நீ 6 மாதம் கொடுத்துருக்குற டைமை தாண்டி நீ அங்கே போனால் அப்புறம் நான் ஒழுங்காக இருக்கிறேன்றது உனக்கு தெரியாது இல்லையா, அதனால் நீ கொஞ்சம் யோசி நிலா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். இப்போ நீ என் கூடவே இருக்கிறதுக்காக தானே நிலா நான் இவ்வளோ போய் சொல்லி இவ்வளோ இது பண்ணேன், நான் அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுற இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறதுனால தான் நான் அந்த போய் ஏமாற்ற வேலை செஞ்சேன், காரணம் நீ என்னை விட்டுட்டு போகாத இருக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். நான் கடைசியில் இப்போ உங்கள் அப்பா அம்மா வருவாங்க இப்படிலாம் பேசுவாங்கன்றதை நான் யோசிச்சு கூட பார்க்கவே இல்லை, என் நிலமையை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நிலா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. நிலா வந்து அமைதியாகவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன யோசிப்பாங்கன்றது பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம கொடுத்து இருக்கிற டைம் வந்து சரியாகணும், சோழன் வந்து திருந்துறாரா இல்லையான்றது வந்து நம்ம நிலா கூட இருந்தால் தான் சோழன் வந்து எப்படி நடந்துக்கிறான்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ நிலாவை வந்து அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டால் சோழன் வந்து எப்படி இருப்பார் இருக்க மாட்டார், தன்னை மாற்றிக்கினாரான்றது கதையும் கொண்டு வர முடியாது, அது செயல்பட்டும் வராது. அதனால் நிலா வந்து அவங்க அப்பா அம்மா கூட ஊருக்கு போக மாட்டாங்க. எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, எனக்கு இங்கே ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு நானே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் மட்டும் கிளம்பி போங்க, நான் 6 மாதம் கழித்து நானே வரேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அப்போ சோழனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம் வரும், அப்பாடா நிலா போவே இல்லை, இந்த டைமை எப்படியாவது யூஸ் பண்ணி கண்டிப்பாக நிலாவை வந்து அவங்க வீட்டுக்கு போகாத நம்ம கூடவே இருக்க வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். உடனே வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு சந்தோஷம் இருக்கும்.
அதுக்கப்புறம் ஏன்டாம்மா நீ தான் டைவர்ஸ் ஆகிடுச்சுல, இங்கேருந்து ஏன் தனியாக இருந்து கஷ்டப்படுற, நீ பேசாத அங்கே வந்துட்டு கூட அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க. உடனே நிலா வந்து சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, அவளே அமைதியாக இருக்கிறனால இவங்க அப்பா அம்மா அவளை வந்து எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்கள திட்டுவார். உடனே நிலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைப்பா எனக்கு இங்கே கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க்குது, ஆஃபீஸ் ஒர்க்லாம் வந்து பாதியிலே தான் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது, அதனால் அதெல்லாம் நான் முடிச்சுட்டு வரணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு இல்லைன்னா யோசிக்கிறதுக்காக எனக்கு டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சரி நீ யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லுவேன்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் நிலாவுடைய அம்மா சொல்லுவாங்க. அப்படியே வந்து எபிசோடை வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.